குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறக்கோரி திமுக அதன் கூட்டணி கட்சியின் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதியன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறவும், என்ஆர்சிக்கு வழிகோலும் என்பிஆர் தயாரிப்பதை நிறுத்தக் கோரியும் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி 8ஆம் தேதி வரை கையெழுத்து இயக்கம் நடத்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இணங்க இன்று காலை காந்திபுரம் தந்தை பெரியார் திருவுருவ சிலை முன்பு கோவை மாநகர் மாவட்ட திமுக மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களும் திமுக நிர்வாகிகளும் பங்குபெறும் கையெழுத்து இயக்கம் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் திமுக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார், கணபதி சிவக்குமார், மதிமுக மாவட்ட செயலாளர் ஆர். மோகன்குமார், ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆறுமுகம், எக்ஸ்எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் சுந்தரம், கோமா தேக மாவட்ட செயலாளர் தனபால், மனிதநேய மக்கள் கட்சி ஜெம்பாபு, விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் இலக்கியன், கலையரசன், தந்தை பெரியார் திராவிடர் கழக கு. ராமகிருஷ்ணன், ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சென்னை அறிவாலயத்தில் திமுக தலைமையில் நடைபெற்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் எடுத்த 3 முக்கியமான முடிவுகள், அதில் ஒன்று இன்று தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை துவக்குவதற்கு முடிவெடுத்து கோவையில் கையெழுத்து இயக்கம் துவக்கியிருக்கிறது. குறிப்பாக 3 முடிவுகள் அன்று நிறைவேற்றிய தீர்மானத்தில் ஒரு 14 மாநில அரசுகளைப் போல் அதிமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு தேசிய மக்கள் பதிவேட்டு கணக்கெடுப்பை தமிழகத்தில் கணக்கெடுக்க கூடாது என்று அரசை வலியுறுத்தி மத்திய அரசாங்கம் மக்கள் குடியுரிமை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், இந்த 3 சட்டங்களை மத்திய அரசாங்கம் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் இன்று கையெழுத்து இயக்கம் துவங்கியுள்ளது. 3வது முடிவு என்பது தேசிய மக்கள் பதிவேட்டு கணக்கெடுப்புக்காக அலுவலர்கள் வீடு வீடாக மக்களை சந்திக்க வருகின்ற போது மக்கள் யாரும் அலுவலர்கள் கேள்வி கேட்க 21 கேள்விகள் கேட்பாங்க. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாது என்று மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எதற்காக அந்த தீர்மானம்? குறிப்பாக 1955ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை சட்டத்தில் இந்தியாவில் ஒருவருக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்றால் 5 வழிமுறைகள். இந்த நாட்டிலே பிறந்தவங்க, அல்லது அவருடைய பெற்றோர்கள் இந்த நாட்டில் பிறந்தவங்க, அல்லது இந்த நாட்டில் 11 ஆண்டுகள் வசித்தால் இயல்பாக குடிமக்களாக ஆயிடுவாங்க. முடியல, சந்தேகத்துக்குரிய குடிமகனாக மாற்றி அடைச்சு வச்சாங்க, செத்துட்டார். ஆகவே இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இதை இஸ்லாமியர்களை மட்டும் எதிரானதாக பார்க்க கூடாது. அது ஒட்டுமொத்தமாக தேசத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய தலித் மற்றும் பழங்குடி மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு எதிரானதன் அடிப்படையில் தான் இந்த சட்டம் கூடாது இருக்கிறோம். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இன்று கையெழுத்து துவங்கியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து துவங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மக்கள் பொறுத்தவரையில் இந்த சட்டத்தை முறியடிப்பதற்காக மகத்தான ஆதரவு தர வேண்டும் கேட்டுக்கொள்வதோடு, நம் மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க வரும்போதெல்லாம் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்ட கட்சிகளே இன்னைக்கு அதை எதிர்க்கிறாங்க. பீகார் மாநில முதலமைச்சர் சார்ந்த கட்சி, அங்கே ஒரிசா மாநில முதலமைச்சர் சார்ந்த கட்சி, தெலுங்கானா மாநில முதல்வர், ஆந்திரா, இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்ல சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் மக்களுடைய எழுச்சியை பார்த்த பிறகு, நிர்பயத்தை பார்த்த பிறகு அவர்களே சட்டத்தை எதிர்க்கிறாங்க, அமலாக்க மாட்டேன் சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக அரசு பொறுத்தவரையில் அதிமுகவும் பாமகவும் மாநிலங்களில் ஓட்டு போடாமல் இருந்தா சட்டம் நிறைவேறி இருக்காது. அந்த தமிழ் ஒட்டுமொத்த மக்களுடைய நலனுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறீங்க. இப்போது இந்த தேசிய மக்கள் பேரவை கணக்கு தமிழகத்திலே அமலாக்க கூடாது என்று வலியுறுத்துகிறோம். ஒரு 3 கோரிக்கைகளை நடக்கக்கூடிய இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அனைத்து பகுதிகளுக்கும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் அல்ல, ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட குடிமக்கள் பழங்குடி மக்களுக்கு எதிரான சட்டம். மதச்சார்பு தன்மை சொல்லக்கூடிய அந்த சட்டத்துக்கு அந்த மதச்சார்பு தன்மைக்கு எதிரானது. குறிப்பாக உங்களுக்கு தெரியாதல்ல, கடந்த 30ஆம் தேதி காந்தி நினைவு தினம். அடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பேசுகிறார்.
காந்திஜி கண்ட கனவை நிறைவேற்றுவதற்காக தான் சட்டத்தை கொண்டு வந்தாக நான் வேதனை சொல்கிறேன். காந்தியை மறுபடியும் கொள்ளாதீர்கள். இந்த நாட்டில் காந்திஜி கண்ட கனவு என்பது 1955ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டத்தில் அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நாட்டை பிளவுபடுத்த, மதுரையில் மக்களை பிளவுபடுத்த, அந்த மதவெறியோடு செயல்படக்கூடிய பாஜகவுடைய திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று மதச்சார்பற்ற முற்போக்கு தலைவர்கள் சார்பாக மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.